வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பி ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் அதை வந்து இப்போது ஆல்ரெடி 3-4 மந்த்ஸ் பிஃபோரே வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து ரிவைஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஆனுவல் பிளானருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது வந்து கடைசியாக எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/11/2024 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க கொடுத்த எக்ஸாம்ஸில் எதுவுமே வந்து மாடிஃபிகேஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. டேட்டு இப்போ குரூப் 1 சர்வீசஸ்னால் 1/4/2025 நோட்டிஃபிகேஷன் வரும். 15/6/25 எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 25/4/25 நோட்டிஃபிகேஷனும் 13/7/25 வந்து எக்ஸாமும். சிடிஎஸ் நான் சிடிஎஸ் அதை விட்டுருங்க. அப்புறம் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2A அது வந்து 13/7/2025 28/9/2025 எக்ஸாமும் வந்துடும். சரிங்களா? மீதி வந்து 5A சர்வீஸு 7/10/21/12/2025 எக்ஸாம் வந்துடும். இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண மாட்டாங்க, எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இப்போ இதில் கொடுத்துருக்க இந்த 7 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் எக்ஸாம் டேட்டும் கன்ஃபார்மாக தான் இதே டேட்டில் தான் வரும். இதில் வந்து என்ன புதுசாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மந்தோட ரிட்டையர்மெண்ட்டு, ப்ரொமோஷனு, அந்த வேக்கன்சி எல்லாமே இப்போ கேட்டிருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாம் வந்தது அப்படின்னா இந்நேரம் மேபி இன்னொரு 1 or 2 டேஸில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த வீக்கில் வந்துட்டு வேக்கன்சி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆனுவல் பிளானர் இப்போது ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரில் வேக்கன்சி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சியில் நான் விசாரித்த வரைக்கும் குரூப் 1க்கு வந்து 150+ தான் வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குரூப் 1க்கு 150+ம் குரூப் 2 2Aக்கு 5000+. சரிங்களா? குரூப் 2 2Aக்கு வந்து 5000+ம் அதில் குரூப் 2க்கு மட்டுமே நியர்லி 700+ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 9000+ வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். படிக்க ஆரம்பிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது 4க்கும் சேர்த்து நியர்லி இந்த இயரில் ஒரு 15,000 வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எக்ஸாக்டாக இது 9000+னா 9000 வராது. இது 5000+னா 5000 வராது. குரூப் 1 கன்ஃபார்மாக 150+ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 15,000 வேக்கன்சி இந்த தடவை டிஎன்பிஎஸ்சியில் ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த குரூப் 4 நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அடுத்த குரூப் 4 வந்து 2026 நடக்குமாங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் கன்ஃபார்மாக நடக்கும். அப்படி நடந்தாலும் லேட்டாக தான் நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த குரூப் 1க்கு இன்னும் 6 மாதமும், குரூப் 4க்கு இன்னும் 7 மாதமும், அதே மாதிரி குரூப் 2க்கு இன்னும் 9 மாதமும் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. புது சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்காதவங்க புது சிலபஸ் பார்த்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புது சிலபஸுக்கு இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாடிஃபிகேஷனும் இல்லை. தமிழுக்கு மட்டும்தான் ஒரு 85% சிலபஸை கம்மி பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக தமிழில் வந்து 85 மார்க்குங்கிறதெல்லாம் சாதாரணமாக எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. சிலபஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.